பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த தலைப்பில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதனாகிய யோசேப்பை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 19ஆம் வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார், ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார், ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு நல்வார்த்தையை கொடுத்திருந்தார். அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும், அந்த வார்த்தைக்கு அவர் தகுதியுள்ளவராக மாறுகிற வரைக்கும் அந்த எகிப்து தேசத்துல யோசேப்பை புடமிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வதாக, சில ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக, சில உயர்வுகளை கொடுப்பதாக, சில வாக்கு தத்தங்களை செய்திருக்கலாம். உங்கள் ஜெபத்தின் மூலமாக அல்லது வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, உங்களுடைய சபை போதகர் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். சில சொப்பனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், சில தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், சில தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வார்த்தை கால தாமதம் ஆவதனாலே, அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறாததனாலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அநேகருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு துன்பங்களை சகித்து வருகிறேன், ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார், ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் தேவ சமூகத்திலே கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் மௌனமாய் இருக்கவில்லை, நீங்கள் மௌனமாய் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் மௌனமாக இருப்பதாக நீங்கள் சங்கடப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர் மௌனமாய் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக, சொல்லிய நல்வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக தெய்வம் இந்த காலகட்டங்களிலே உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், இவ்வளவு வருத்தங்களை அனுபவிக்கிறேன், இவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறேன், ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்று. ஆண்டவர் மௌனமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிற காலங்கள் தான் கர்த்தர் கிரியை செய்கிற காலங்களாய் இருக்கிறது. உதாரணத்திற்கு, யோசேப்பு சிறையில் இருந்த பொழுது, அவர் கஷ்டப்பட்ட பொழுது, செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத பாவத்திற்காக அவர் சிறையிலே தள்ளப்பட்டார், வாதிக்கப்பட்டார், கைகளிலும் கால்களில் எல்லாம் விலங்கிடப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ யோசேப்பு கூட நினைத்திருக்கலாம், ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார், ஆண்டவர் ஏன் என்னுடைய நீதியை பார்க்கவில்லை, என் உத்தமத்தை பார்க்கவில்லை, என் பரிசுத்தத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி யோசேப்பு கூட நம்மை போல புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுதே, ஸ்தோத்திரம், எகிப்து தேசத்திலே ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆகாரம் என்னும் ஆதரவோலை கர்த்தர் முறித்தார் வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசேப்பு நினைத்தது என்ன? ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்று. ஆனால் ஆண்டவர் மௌனமாய் இருக்கவில்லை. யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் சிறையில் வைத்து ஆண்டவர் புடமிட்டு கொண்டிருந்தார், தகுதிப்படுத்தி கொண்டிருந்தார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்தார், அவருக்கு நேராக உருவாக்கி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் புடமிடுதல், இன்னொரு பக்கம் தேசத்தில் செய்த காரியம். ஸ்தோத்திரம். பெரிய பஞ்சத்தை யோசேப்புக்காக ஆண்டவர் வர வைத்தார். ஒரு பெரிய பஞ்சம் தேசத்திலே வந்தது. ஆதரவு ஆகாரம் என்கிற ஒரு ஆதரவுகோலை கர்த்தர் முறித்து போட்டார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பிராணன் இரும்பில் ஸ்தோத்திரம் அடைபட்டிருந்த என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப யோசேப்பு சிறைக்குள் இருக்கிறதுனால, ஒருவேளை அவரை விடுதலை செய்யாத பட்சத்தில் அவருடைய பிராணன் கூட, அவருடைய உயிர், அவருடைய ஜீவன் கூட அந்த சிறையில் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையா ஒரு விலங்கிடப்பட்ட ஒரு மனுஷனாக
சிறைபிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, கட்டுண்ட ஒரு மனுஷனாக சிறைச்சாலையில் இருந்தார். அவர் புடமிடப்பட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப யோசேப்பு சிறையில புடமிடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் தெய்வம் புடமிடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் புடமிடுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்தார், உருவாக்குகிற ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அவர் எதிர்பார்த்த விசுவாசம், அவர் எதிர்பார்த்த உண்மை, அவர் எதிர்பார்த்த நீதி எல்லாம் யோசேப்புக்குள் வந்த பிற்பாடு ஆண்டவர் அழகா சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். புடமிடுதல் முடிந்த உடனேயே ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையிலே புடமிடுதல் முடிந்தவுடனே நடந்த காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ புடமிடுகிற காலம் முடிவுக்கு வருகிறதோ, எப்போ உங்கள் கஷ்டத்தின் காலங்கள் முடிவுக்கு வருகிறதோ, தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்வதாக எந்த காலத்தை நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த புடமிடுகிற காலம் முடிந்த உடனேயே ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ காலங்கள் முடிந்தவுடனே புடமிடுகிற காலம் முடிந்தவுடனேயே ஆண்டவர் ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை கட்டவிழ்க்க சொன்னான். யோசேப்பு ஸ்தோத்திரம் கட்டவிழ்க்கப்பட்டான், சிறையிருப்பிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பணத்தினாலே, பொருளாதாரத்தினாலே, பிரயாசத்தினாலே கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை செய்ய முடியாமல் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, பொருளாதாரம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, குடும்பம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, உங்கள் எதிர்காலம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, தெய்வம் இது உங்களை புடமிட்டுக் கொண்டிருக்கிற காலம். இந்த புடமிடுகிற காலங்கள் முடிந்தவுடனேயே ஸ்தோத்திரம் உங்கள் கட்டவிழுக்கிற காலம் நிச்சயமாக வரும். ஆள் அனுப்பி கட்டவிழுக்க சொன்னான். ஸ்தோத்திரம் பெரிய சிறையிருப்பு யோசேப்புடைய வாழ்க்கையில மாறியது. யோசேப்புடைய வாழ்க்கையில தெய்வம் கட்டவிழ்த்தது போல உங்களையும் ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு காலம் சிறை வாழ்க்கை, இவ்வளவு காலம் அவமானத்தின் வாழ்க்கை, இவ்வளவு காலம் கண்ணீரின் வாழ்க்கை, இவ்வளவு காலம் துக்கத்தின் வாழ்க்கையாக யோசேப்பின் வாழ்க்கை இருந்தது. ஆனால் தெய்வம் அவருக்கு ஒரு காலத்தை புடமிடுகிற காலமாக, சோதிக்கிற ஒரு காலமாக தெய்வம் வைத்திருந்தார். அந்த புடமிடுகிற காலம் முடிந்தவுடனே, கண்ணீரின் நாட்கள் முடிந்தவுடனே, துக்கத்தின் நாட்கள் முடிந்தவுடனே யோசேப்பை அந்த நாளிலே விடுதலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகள், தெய்வம் உங்களை புடமிடப்பட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். ஸ்தோத்திரம். பண விஷயத்தில் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். மந்திரவாதத்தில் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். பிசாசின் பிடிகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். எதிர்கால நன்மைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, யோசேப்பை ஆண்டவர் புடமிடுகிற காலத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்த பொழுது நடந்த மூன்றாவது காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 22வது வாக்கியம் சொல்லுகிறது. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யோசேப்புடைய புடமிடுகிற காலம், சோதனையின் காலம், கண்ணீரின் காலம், அந்த நாட்கள் முடிவுக்கு வந்தவுடனேயே ஆண்டவர் அழகாக வெளியே கொண்டு வந்து அங்க பார்வோனுடைய அரண்மனையில சொல்லப்படுகிற ஒரு காரியம், தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலே யோசேப் என்பவன் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கையாவது காலையாவது அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த தேசத்தை போஷிக்கிறவனா கர்த்தர் மாற்றினார். அந்த தேசத்தை ஆதரிக்கிறவனா கர்த்தர் மாற்றினார். ஸ்தோத்திரம். எந்த குடும்பம், எந்த சொந்த பந்தம், எந்த ஜனங்கள் யோசேப்பை நிராகரித்தார்களோ, புறக்கணித்தார்களோ, அவனை ஒடுக்கினார்களோ, சொப்பனக்காரன் என்று ஏளனம் செய்தார்களோ, அத்தனை பேரும் அவனை தேடி வரத்தக்கதாக ஆண்டவர் அந்த தேசத்திலே மகிமையாய் உயர்த்தினார், மகிமையாய் கனப்படுத்தினார், மகிமையாய் மேன்மைப்படுத்தினார். காரணம், அந்த புடமிடுகிற காலம் முடிந்தவுடனே அந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஸ்தோத்திரம். உங்கள் புடமிடுகிற காலம் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் உங்களை புடமிடுகிற காலம் முடிவுக்கு வருகிறது. ஊழியத்தில் உங்களை புடமிட்ட காலங்கள் முடிவுக்கு வருகிறது. இனி யோசேப்பை போல ஊழியத்தில் உயர்த்தப்பட வேண்டிய காலங்கள் வருகிறது. குடும்பம் உயர்த்தப்பட வேண்டிய காலங்கள் வருகிறது. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து விசுவாசி, ஆண்டவர்களுடைய கரத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் மனதார வாழ்த்துகிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. அப்ப சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் யோசேப்பை புடமிட்டது போல இவர்களுக்கும் ஒரு வாக்கு தத்துவம், இவர்களுக்கும் ஒரு சொப்பனம், இவர்களுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம், இவர்களுக்கும் ஒரு நன்மையான வார்த்தைகளை கொடுத்திருப்பீர். அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அன்றைய இவர்களை புடமிட்டு வருகிறீரப்பா. அந்த புடமிடுதல் முடிந்தவுடனே தேவன் இவர்களை கட்டவிழ்ப்பீராக.
எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக. வியாதிகளில் இருந்து கட்டவிழ்ப்பீராக. பலகீனங்களில் இருந்து கட்டவிழ்ப்பீராக. சாபங்கள், தரித்திரங்கள், வறுமைகளில் இருந்து ஆண்டவர் கட்டவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டார்களோ, எந்த தேசத்திலே கட்டப்பட்டார்களோ, எந்த தேசத்திலே கனவீனப்பட்டார்களோ, எந்த இடத்துல தலைகுனிவை சந்தித்தார்களோ, அதே தேசத்திலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும், முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.